சைதாப்பேட்டையிலே எங்கள் வார்டு வந்து கொஞ்சம் பின்தங்கிய வார்டு தான், அடிப்படை வசதிகள். இன்னைக்கு எல்லாத்தை விட முன்னேறிய வார்டாக நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இதுக்கு எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து பெரிய துணையாக இருக்கிறார். காரணம் மா சுப்பிரமணியன்கிட்ட அவர்கிட்ட ஒரு தகவலை சொன்னோம்னா, முடியலங்க இதனால் நான் முயற்சி பண்ணேன், இது நடக்கலைன்னு சொன்னால் உடனே அவர் பேசி அதை வாங்கி கொடுத்துருவார். அதனால் எல்லா அடிப்படை தேவைகளும் வந்து 100% நிறைவேறி இருக்கு. மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நிறைய என்கிட்டே சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு இருந்தோம், நீங்கள் வந்து விடிவு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சென்னையிலே வந்து இருக்க நோட்டபிளாக எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒன்று சாலை வசதி, இன்னொன்று கழிவுநீர் வடிகால், மழைநீர் வடிகால் வசதி, இன்னொன்று இந்த மழைக்காலம் வர்றப்ப அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம். இது மூணுமே வேளச்சேரிக்கு மிக ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். சாலைகள் இப்போ மேம்பட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்தோம், கழிவுநீர் வடிகாலும் வந்து சரி, மழைநீர் வடிகாலும் பண்ணியிருக்கேன். அப்படி இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து என்னென்ன இப்போ சார், ஏன்னா வேளச்சேரினால இங்கே ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம அரசு பதவிக்கு வந்து புள்ளி விவரமாக நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 65.64 கிலோமீட்டர் 233 கோடி புள்ளி 41 லட்சம் ரூபாய் செலவில் எல்லா பணியும் இப்போ முடிச்சிருக்கிறோம். இத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறோம் வேளச்சேரியில். கால்வாய்களா இல்லை சாலை? மழைநீர் கால்வாய். அது இந்த ஆண்டு, இந்த நிதி ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 93 கோடி ரூபாய்க்கு மீண்டும் புதிய கால்வாய் டெண்டர் விடப்பட்டு வேலை நடந்துட்டு இருக்கு.